வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரஷான். இது உங்கள் எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னு சொன்னால் எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்திய வீடியோவில் நாங்கள் தமிழக வெற்றி கலாம் அதாவது டிவிகே பற்றி, அதன் பொதுக்குழு கூட்டம் மற்றும் அதற்கான 5 குழுக்கள் பற்றி விரிவாக பேச போகிறோம். இந்த கூட்டம் வரும் 28ஆம் தேதி நடைபெற இருக்கு. மேலும் இதற்கான தயாரிப்புகள் ஏற்கனவே தொடங்கி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவில் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவமும் அதன் அமைக்கப்பட்டுள்ள குழுக்களும் மற்றும் அவற்றின் பணிகள் என்னென்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறக்காதீங்க. எஸ்பி கேர்ள்ஸ் சேனலுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அடிக்கவும். இது போன்ற பல சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனுக்கு எங்க சேனல் உங்களுடன். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த கூட்டத்தில் கழகத்தின் தற்போதைய நிலை, எதிர்கால திட்டம் மற்றும் பல்வேறு சமூக பிரச்சனையை பற்றி பேச போறாங்க. இந்த கூட்டத்தில் கழக தலைவர் நம்ம விஜய் அண்ணாவும் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கு. மேலும் இது கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுது. இந்த கூட்டத்தின் மூலம் கழகத்தின் புதிய திட்டங்கள், அதன் செயல்பாடு எதுன்னு அறிவிக்கப்படும் சொல்றாங்க. மேலும் இது கழக உறுப்பினர்கள் ஒரு முக்கியமான வாய்ப்புன்னு சொல்றது. அவர்கள் தங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணிக்கொள்ளாம்னு இந்த கழகம் சொல்றாங்க. இந்த கூட்டத்திற்கான தயாரிப்புகள் மேற்கொள்ள 5 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழுக்கள் மற்றும் அவற்றின் பணிகள் பற்றி இப்போது நாங்க விரிவாக பார்க்க போறோம். வரவேற்பு குழுன்னு சொன்னா இந்த குழு கூட்டத்திற்கு வரும் அனைத்து பிரமுகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் வரவேற்பதற்கு பொறுப்பு. அவர்களுக்கு தேவையான உதவிகள் மற்றும் வசதிகள் வழங்குவது இந்த குழுவின் அடிப்படை வசதின்னு சொல்றாங்க. மேடை மற்றும் உள்ளரங்கு மேலாண்மை குழு இந்த குரூப் கூட்டத்திற்கான மேடை அமைப்பு, ஒளி மற்றும் ஒளி வசதிகள், அவற்றின் உள்ளரங்கத்தின் நிர்வாகத்தை கவனிக்கும் சொல்றாங்க. இது கூட்டத்தின் மென்மையான நடத்தையும் கருத்தில் கொள்ளுகிறது. இது கூட்டத்தின் மென்மையான நடத்தையும் முக்கியம். தொழில்நுட்ப குழு சொன்னா இந்த குழு கூட்டத்தின் தொழில்நுட்ப தேவைகளை பூர்த்தி செய்து அதில் காணொலி பதிவு, லைவ் ஸ்ட்ரீம் மற்றும் பிற தொழில்நுட்ப வசதிகளும் அடங்கும். ஊடக மேலாண்மை குழு கூட்டத்தை பற்றிய தகவலும் ஊடகங்களும் வழங்கும். மேலும் இந்த கூட்டத்தின் செய்திகளை உண்மையாகவே பரப்புவதற்கு இதுக்கு பொறுப்பு. உபசரிப்பு குழு இந்த குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உணவு மற்றும் பிற வசதிகளை வழங்கும். இது கூட்டத்தின் சுகாதாரம் மற்றும் விருந்தோம்பல் பணிகளை கவனிக்கும் என்று நம்ம டிவிகே கட்சி மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அடிப்படை ஸ்டெப். இந்த குழுக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பணியாற்றினால் மட்டுமே இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற முடியும். எனவே கழக தோழர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த குழுக்களுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்றாங்க நம்ம டிவிகே கட்சி மூலமாக. ஒவ்வொரு குழுவும் தங்கள் பணிகளை சரியாக செயல்படுத்தினால் இந்த கூட்டம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்றாங்க. மற்றவங்க பார்க்கும் அளவுக்கு வியக்கத்தக்கதா இருக்கும் என்று சொல்லலாம். நாங்க இந்த வீடியோல முதல்ல சொன்ன மாதிரி இந்த கூட்டத்தில் முக்கியமா எதிர்கால கட்சி திட்டங்களும் முயற்சிகளும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது. யார் முதுகுல குத்த போறாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம டிவிகே கட்சி விஜய் அண்ணா அவரோட தலைமையில இந்த கட்சி இயங்குறதுனால எல்லாரும் உண்மையா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் அதற்கான 5 குழுக்கள் பற்றி பார்த்திருக்கோம். இந்த கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற அனைவரும் ஒத்துழைப்பு, சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் guys. நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்து உங்க கருத்துக்களை கீழே சமஸ்கிரைப்ல சொல்லுங்க. மேலும் எஸ்பி கேர்ள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. பல இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு, புதிய அப்டேட்டுக்கும் எங்க சேனல் உங்களுடன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி.